சக்தி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளியில போறதா வந்து முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்ல இருந்தா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசியர கூப்பிட்டு பேசுனதுனால, கதிரும் சரி, வீட்ல இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பா இந்த குழந்தைய வந்து ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் இந்த கதிரெல்லாம் நம்பவே முடியாது. அவன் சரியான ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி சொல்லியிருப்பாங்க. ஸோ, நம்ம சக்தியும் வந்து இதுக்கு மேல இங்க இருக்கிறது எனக்கு சரியா தோணல ஜனனி. நம்ம தனியா கூட போயிரலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஜனனியுமே வந்து கரெக்ட்டு தான் சக்தி நீ சொல்றது. எனக்கு ஓகே தான். போய் வீடு பாருன்னு சொன்னோனே வீடெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு, ஸோ அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாசமா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்போ பேசிட்டே இருக்கும்போது நம்ம நந்தினி வந்து அந்த இடத்துல வருவாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு வீடு பார்க்குறீங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே எந்திரிச்சு நின்னு எதுவுமே அமைதியா பேசாம இருப்பாங்க. இப்ப என்னடி உனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு விசாலாட்சி கேட்கும்போது, அத்தை தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க எதுவுமே வந்து பேசாதீங்க. நான் உங்ககிட்ட எதுவுமே வந்து கேட்கல. இப்ப யாருக்காக வீடு பார்க்குறீங்க அப்படிங்கிறத தானே நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். வேற எதுவுமே நான் கேட்கலையே. எதுக்கு தேவையில்லாம நீங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படி நாங்க உங்களுக்கு என்னதான் வந்து துரோகம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க? ஏன் அத்தை இப்படிலாம் நீங்க இருக்கீங்க? அப்படின்னு பேசும்போது, ஸோ இந்த மாரி நம்ம ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. நான் சொல்றேன். வீடு எங்களுக்காக தான் பார்க்குறோம். தனியா போறதுக்காக அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன ஜனனி எதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் நீ வந்து இந்த வீட்ட விட்டு போணும்னு நெனைக்கிற? இங்கேயே இருக்கலாமே!" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சக்தி சொல்றாரு, "அதெல்லாம் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. ஏற்கனவே இந்த வீட்ல நெறைய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா எங்களால தான் பிரச்சனை போகுது." அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு இந்த தர்ஷினி வேற என்னமோ வந்து நாங்க தான் அவள கடத்திட்டு கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து தேவையில்லாம பொய் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு நாங்க இந்த வீட்ல வந்து இருக்கோம். இப்போ பத்தாததுக்கு கடைசில எங்க குழந்தையவே வந்து அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல எப்படி எங்களால இருக்க முடியும்? ஒரு வேளை யாராவது ஏதாவது பண்ணிட்டா, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி சக்தி வந்து சொல்றாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி, ரேணுகா 2 பேருமே வந்து மேல வந்துடுறாங்க. ஸோ வந்தவுடனே வந்து, "என்ன என்ன சக்தி? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு? எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நாங்க அப்படியே சக்தி ஜனனிய விட்டுருவோம்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா, அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க." அப்படிலாம் வந்து சக்தி எதுவுமே வந்து சொல்லல. நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே நல்லா தெரியும். ஆனா இந்த வீட்ல இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாரி வந்து கிடையாது. உங்களுக்கே நல்லாவே வந்து தெரியும். எல்லாருமே என்ன மாதிரியான நோக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ திறப்பு விழா இருக்கிறதுனால, அந்த ஒரு வேலையில எல்லாருமே இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அது மட்டும் கிடையாது. எங்களுக்கும், உங்களுக்கும் ஒட்டாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும், இந்த வீட்ல நாங்க ஏன் இருக்கணும் சொல்லுங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஆம். நந்தினி சொல்றாங்க, "ஏன் ஜனனி, ஒருவேளை என் புருஷன் சொன்னதுனால நீ அப்படி பேசுறியா கோவப்பட்டு? அப்படி இருந்தா எதுக்காக ஜனனி நீ வந்து எங்கள விட்டு போணும்னு நினைக்கிற? நாங்க இருக்கோம்ல உன்ன பார்த்துக்கிறதுக்கு. உனக்கும் உன் குழந்தைக்கும் நாங்க இருக்கோம்ல. அப்புறம் எதுக்கு நீ போணும்னு நினைக்கிற? இந்த வீட்டிலேயே இருக்கலாம்ல. ஏன் போறீங்க?" அப்படிங்கிற மாரி நந்தினி வந்து கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேன்லக்கா, ஒட்டாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்ல நாங்க இருந்து என்னக்கா பிரயோஜனம் இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல நான் இருந்தேன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா இப்போ அதுக்கான ரீசன் எதுவுமே வந்து கிடையாதுக்கா. அப்படி மீறியுமே நான் இருந்தேன் அப்படின்னா, அது எனக்கும் மரியாதை இருக்காது. என் புருஷனுக்கும் மரியாதையா இருக்காதுக்கா. அப்படிங்கிற மாரி வந்து ஜனனி சொல்றாங்க. ஸோ விசாலாட்சி வந்து, "இங்க பாருங்கடி, நீங்க வேணா உங்க புருஷன்கிட்ட போயிட்டு சொல்லிக்கோங்க. என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இங்க இருக்க சொன்னாங்கன்னா, எங்களால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டு எங்கள இருக்க சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜனனி சொன்ன காரணத்தினால தான் நாங்க இங்க இருந்தோம். ஆனா இப்போ உன் புருஷன் எல்லை மீறி வந்து போக ஆரம்பிச்சுட்டான். அவன நம்பியெல்லாம் இந்த வீட்ல நாங்க இருக்கவே முடியாது. எப்போ அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கிட்ட தெரியும்? ஏதாவது போறப்போ, வரப்போ இல்ல சாப்பாட்லயோ, ஜூஸ்லயோ உங்களுக்கு தெரியாம கூட ஏதாவது ஒண்ணு கலந்து குடுத்துட்டா என்னடி பண்ணுவீங்க? அந்த நேரத்துல அந்த நேரத்துல வந்து என்னடி நம்மளால பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி வந்து பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரு வேள அந்த ஆள் வந்து அப்படி பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஆள இட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே! அதெல்லாம் ஒரு மனுஷனா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து மனசுக்குள்ளேயே வந்து நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா வந்து, "அதுக்காக இந்த வீட்ட விட்டு போயே ஆகணுமா சக்தி? கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல. எதுக்காக இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க? அதான் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு நான் அவ்வளோ தூரம் சொல்றோம்ல. அப்பயும் நீ வந்து கேட்காம இப்படி பண்ணா என்னப்பா அர்த்தம்?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. "இங்க பாருங்க அண்ணி, நான் இப்போ கூட அதுதான் வந்து சொல்றேன். நாங்க வந்து உங்கள யாரையுமே வந்து சந்தேகப்படல. ஆனா நிச்சயமா இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க மேல எனக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது துளி கூட வந்து கிடையாது. இவ்வளோ தூரம் ஓப்பனா வந்து பேசுறான் அவன். நாள பின்ன என் பொண்டாட்டிய எது வேணாலும் பண்றதுக்கு அவன் தயங்க மாட்டான். அதுல மட்டும் எனக்கு வந்து நல்ல உறுதியா தெரியுது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, அப்போ நீங்க வீட்ட விட்டு வெளியில போறேன்னு சொன்னீங்க. அப்போ வெளியில உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலாவது நாங்க இத்தனை பேர் உங்க கூட இருக்கோம். அவள நாங்க பத்திரமா பார்த்துப்போம். அவளுக்கு எது ஒண்ணுன்னா நாங்க வந்து பேசுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா சொல்லும்போது, "ஆமாடி, ஆமா. நீங்க பேசுவீங்க. பேசி அப்படியே கிழிச்சுட்டீங்க. அப்படி என்னடி நீங்க ஜனனிக்காக வந்து நின்னு பேசியிருக்கீங்க? அப்படி நீங்க பேசியிருக்கீங்கன்னா, இன்னைக்கு இவ நிலைமை இப்படி ஆயிருக்காதுல்லடி. அவ்வளோ தூரம் வந்து அவ உங்களுக்காக வந்து பண்ணா. ஆனா நீங்க அது எல்லாத்தையுமே மறந்து, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம உங்க புருஷன் சொன்னத கேட்டுட்டு நீங்க இப்போ ஆடிக்கிட்டு தானே இருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அத்தை, நான் உங்ககிட்ட எதுவுமே வந்து பேசல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் எங்கள ஏதாவது நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்களா? உங்களுக்கு என்னதான் அத்தை பிரச்சனை? எதுக்காக இப்படியெல்லாம் நீங்க பேசி எங்களுக்குள்ள இப்படி சண்டைய மூட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப இவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இதுக்கு காரணமே வந்து நீங்க தான். நீங்க தான் ஏதாவது சொல்லி சொல்லி எங்களையும் இவங்களையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வயசான காலத்துல? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னமோ வந்து உங்கள பிரிச்ச மாரி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள எதுவும் பிரிக்கலடி. நீங்க தான் உங்க புருஷங்க பேச்ச கேட்டுட்டு, இவங்கள இப்படிலாம் நீங்க மட்டம் தட்டி என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாயும் வயிறுமா இருக்காளே ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு, இவளுக்காக நீங்க என்னடி பண்ணியிருக்கீங்க இதுவரைக்கும்? உங்க புருஷன் அங்க போக்கூடாது அப்படின்னா, அந்த பக்கமே நீங்க வரமாட்டீங்க. அப்படித்தானே நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இவ மேல என்னமோ அக்கறை உங்களுக்கு பொங்கி வழியிற மாரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு விசாலாட்சி வந்து சொல்றாங்க. "அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எதுக்காக இப்படிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதுனால அவங்களுக்கு எவ்வளோ சங்கட்டமா இருக்கும். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு ஜனனி, உனக்கு இவங்கள பத்திலாம் எதுவுமே வந்து தெரியாது. இவங்க எப்பேர்ப்பட்டவங்க, எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தான் நல்லாவே வந்து தெரியும். நான் சொல்றத கேளு. இவங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்ல நம்ம இருக்கவே கூடாது. இந்த வீட்ட விட்டு வெளியில போனா மட்டும் தான் நமக்கு வந்து நல்லது. அம்புட்டு தான் நான் சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி விசாலாட்சி சொல்லிடுறாங்க. "சரி, நீங்க வெளியில போறீங்கன்னு சொல்றீங்க. அப்போ வெளியில போயிட்டா மட்டும் உங்களுக்கு எதுவுமே நடக்காதா? ஏன் வெளியில போனா நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, வேற ஏதாவது பண்ணா, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஓஹோ! அந்த ஒரு பிளான் வேற உங்களுக்கு இருக்கா? நாங்க வெளியில போயிட்டா கூட எங்கள நிம்மதியா இருக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்டி இப்படியெல்லாம் இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு விசாலாட்சி சொல்றாங்க. "ஐயோ அத்தை, நான் வந்து எதுவுமே தப்பா சொல்லல. அந்த மாரி நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்கிறேன். அதுக்காக உடனே எங்கள வந்து குத்தம் சொல்றீங்களே, அது எப்படி நீங்க வந்து இந்த மாரி வாய் கூசாம இப்படியெல்லாம் உங்களால பேச முடியுது? ஒரு காலத்துல எங்கள தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு, இப்ப என்னடான்னா தரையில போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா தெரியுதா? நீங்க பேசுறது, நடந்துக்கிறது எல்லாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ரேணுகா வந்து கேட்குறாங்க. ஸோ நந்தினி வந்து, "ஜனனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. தயவு செஞ்சு வந்து இந்த வீட்ட விட்டு போற மாரி வந்து நினைக்காதீங்க. நீங்க இந்த வீட்ல இருங்க. நான் உங்கள அந்த பத்திரமா பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன ஆனாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உன்ன பத்திரமா பார்த்துக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஜனனி?" அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. ஸோ ஜனனிக்கு என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. நந்தினி பேசம்போது ஜனனிக்குமே வந்து ரொம்பவே ஒரு மாரி ஃபீலிங்கா இருக்கு. அழுகையாவும் வருது. ஸோ என்ன முடிவு எடுக்க போறாங்க? வீட்ட விட்டு வெளியில போறாங்களா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.